ஹலோ நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். உம், அஹ், மகா ராமாயண யுத்தத்தில் வந்து ராவணன் வந்து உயிர் போகிற நிலைமையில் கீழே கிடப்பார். அப்போ வந்து ராமர் லட்சுமணரை கூப்பிட்டு, லட்சுமணா நீ போய் ராவணன்கிட்ட போய் உபதேசம் கேளு அப்படின்ட்டு. உடனே லட்சுமணன் அவன்கிட்ட போய் நான் என்னத்த நீ போய் கேட்டு வா, அப்புறம் அப்போ தெரியும் ராவணன் எவ்வளோ பெரிய ஞானி அப்படின்ட்டு. உடனே ராவணரும் போர்க்களத்தில் கிடப்பார். அப்போ வந்து லட்சுமணர் அவர்கிட்ட போயிட்டு, லட்சுமணன் எனக்கு நீ உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்பார் லட்சுமணர். அப்போ அவர் சொல்லுவார், எது நல்லது செய்யணும், எந்த காரியம் செய்யணுன்னாலும் அன்றே செய்திடணும், இல்லைன்னா அது அவ்வளோதான். அப்படி என்ன நல்ல காரியம் செய்யணும்? நான் வந்து என் பேச்சை வந்து கிரகங்கள் எல்லாம் வந்து கேட்கும். நான் அதை பயன்படுத்தி பூமியில் வாழ்கிற மக்களுக்கெல்லாம் டைரெக்டாக சொர்க்கம் வழங்கிடணும் அப்படின்ட்டு கேட்கணுன்ட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே கதையை நான் சீதா தேவியை கடத்தி என் லைஃபே மாறி போச்சு. அதனால தான் அப்படின்னு உடனே ராவணன் இவ்வளோ ஞானி அப்படின்ட்டு ராவணன்ட்ட உபதேசம் போயிட்டு வந்துடுவார். உடனே ராமர் சொல்லுவார், கேட்டியா, எதையுமே எந்த காரியமாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் உடனே செய்யணும், இல்லைன்னா அவ்வளோதான், நல்லதை உடனே செய்ய வேண்டும் அப்படின்னு. அடுத்தது இன்னொரு கதை. ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துக்குள்ளே வந்து ஒரு தவளை வந்து வச்சுருந்தது. அந்த நேரம் பார்த்து வெளியில் இருந்த தவளை வந்து கிணத்துக்குள்ளே தவறி விழுந்துருச்சு. நீ யாரா புதுசாக இருக்க அப்படின்னு கேட்டிருக்க. நான் வந்து பூமியில் மேலேருந்து தரையிலேருந்து கீழே விழுந்துட்டேன். சரி, நீ தரையிலேருந்து விழுந்துட்டேன், நீ உங்கள் ஊர் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு. இந்த இவ்வளோ தூரம் இருக்குமா அந்த கிணத்துக்குள்ளே? இவ்வளோ தூரம் இருக்குமா? இல்லை இவ்வளோ தூரம்? இவ்வளோ இதோட பெருசா? இல்லை அதோட பெருசு. இவ்வளோ தூரம் இருக்குமா? அதோட பெருசு. இதோட. உடனே அந்த கிணத்துலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இவ்வளோ பெருசு. ஐயோ இதோட பெருசு. ஐயோ அவ்வளோ பெருசா? சரி, நீ ஒரு வாட்டி என் கூட மேலே வந்து தான் பாரு அப்படின்ட்டு இருக்கு. உடனே 2 பேரும் மேலே பார்த்தா எப்பா பூமி எவ்வளோ பெருசுடா அப்படி. அப்போ தான் அந்த தவளை சொன்னா, நம்ம இவ்வளோ நாள் இதுக்கு மேலே இந்த கிணத்தை தவிர உலகமே இல்லைன்னு நினச்சிட்டோம், இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய உலகம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சான். அதனால தான் இந்த கதையை வச்சு தான் கிணத்து தவளைக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்துதான். நன்றி, வணக்கம்.